ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான இடத்துலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். பறவைகள் நலவாழ்வு மையத்திலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த பறவைகள் நலவாழ்வு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா, மேட்டுப்பாளையம் ரோட்டில் கோவை மாவட்ட வன அலுவலகம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த பறவைகள் நலவாழ்வு மையம் இருக்குது. இந்த பறவைகள் நலவாழ்வு மையம் முழுக்க முழுக்க நம்மளுடைய வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்குது. இந்த பறவைகள் நலவாழ்வு மையம் 2011 கட்டப்பட்டிருக்கு. அந்த 2011 இப்போ வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட பறவைகளுக்கு இங்கே வச்சு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு கொடுத்துருக்குறாங்க. இந்த 10,000க்கும் அதிகமான பறவைகளில் 4,000க்கும் மேலே கிளிகள் மட்டுமே இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சாலை விபத்து, கரண்ட்டு கம்பங்களில் எங்கேயாவது அடிபட்ட பறவைகள், அப்புறம் வீடுகளில் சட்டவிரோதமாக வளர்த்துட்ருக்கிறது, எங்கேயாவது விற்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பறவைகள் அதையெல்லாம் அவங்கள்ட்ட மீட்டுட்டு வந்து இங்கே வச்சு 3-4 மாதம் சிகிச்சை அளிப்பாங்க. அது எதுக்கு 3-4 மாதம் சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பறவைகள் நம்ம கூட நல்லா பழக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அதோட இறகுகளை வெட்டிடுறது, அலகுகள் அதெல்லாம் வெட்டி நம்ம கூட பழக்கப்படுத்துவாங்க இல்லைங்களா. அப்போது அந்த பறவைகளோட இறகுகள் எல்லாமே வளரணும், அதுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 3-4 மாதம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போய் வனத்தில் விடுவாங்க. இது ஒரு முறை. இது தவிர பறவைகளுக்குன்ட்டு சில மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. தலை சுற்றி வியாதி, அதுபோக இந்த பக்கவாத பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பறவைகளை இங்கே வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் கூடவே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் போய் வனத்தில் விட்டுட்டும் இருக்கிறாங்க. இந்த 12 வருஷமாக கிட்டத்தட்ட நிறையா பறவைகள் மீட்டிருக்கேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மயில், பச்சைக்கிளி, கொக்கு, நாரை, காகம், புறா, ஸோ இப்படி நிறையா பறவைகள் மீட்டிருக்கேன். இதெல்லாம் என்னென்ன நிலையில் மீட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு ஆக்சிடெண்ட்டு, மின்சாரம் தாக்கி அடிபட்டது, அப்புறம் நாய்கள் கடி ஏற்பட்டது, அப்புறம் ரோடு ஆக்சிடெண்ட்ஸ் நிறையா ஆகிருக்கு. ஸோ இப்படியான நிறையா பறவைகளை மீட்டிருக்கேன். இப்படி மொத்தமாக 500 பறவைகள் பக்கம் நான் மீட்டிருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பச்சை கிளிகள் வளர்ப்பு சம்மந்தமாக ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. இதை வளர்க்கக்கூடாது, இந்த கிளிகள் வளர்த்துனா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வனத்துறை சார்பில் பல முறை அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இது தவிர வீடுகளில் சட்டவிரோதமாக வளர்த்திட்டு இருக்கிறவங்க, விற்கிறவங்கள்ட்ட எல்லாம் வனத்துறை பறிமுதல் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா வனத்துறை சார்பில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிளிகள் பொதுமக்கள்கிட்ட இருந்தும் வியாபாரிகள்கிட்ட இருந்தும் பறிமுதல் செஞ்சு வனத்துக்குள்ளே பறக்க விட்டுருக்காங்க. இதில் சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலை இருக்கக்கூடிய கிளிகளை எல்லாம் இங்கே வச்சு தான் சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 61 கிளிகள் வனத்துறை சார்பில் பறிமுதல் செய்யப்பட்டு இங்கே கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பச்சை கிளிகளில் பார்த்துட்டிங்கன்னா ரோஸ் ரிங்டு, ப்ளூ விங்டு, அலெக்சாண்ட்ரின்னு அந்த பச்சை கிளிகள் எல்லாம் தான் வளர்த்தக்கூடாது அப்படின்னு வனத்துறை தீவிரமாக வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த கிளிகள் பறக்க தயாரானதும் சுதந்திரமாக வனத்தில் பறக்க விடுறதுக்கும் ஆயத்தமாயிட்டு இருக்கு நம்ம வனத்துறை. இப்போ மக்கள் கிளிகளை பெரும்பாலும் அதிக அளவில் வளர்த்து ஆசைப்படுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதோட அழகு, இன்னொன்று அதை அழகாக பேசுறது, அதே மாதிரி அது மனுஷங்கிட்ட ஈஸியாக பழகிக்கும். அப்படி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிட்டு கிளிகளை வளர்க்க ஆர்வம் காட்டுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஒன்ஸ் நம்ம கிட்ட பழகிடுச்சு அப்படின்னா அது வெளியே போய் இருக்காது, எங்கள் வீட்டில் குழந்த மாதிரி பழகிடுச்சு, ஸோ வெளியே போய் இருக்காது, செத்துவோம், இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீட்கும் போது அதுக்கு 2 அறிவு தாங்க இருக்குது, அதுக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நமக்கே இதை பற்றி ஒரு பொதுவான அறிவு இல்லைங்கும் போது அதுக்கெல்லாம் என்ன தெரியும் இல்லைங்களா. ஸோ அது நம்மளை தாண்டி போயிடுச்சுன்னா அது அதோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோட ரெக்கையை வெட்டி நம்ம பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா ரெக்கை வளர்ந்துச்சுன்னா பறந்து போய் அப்படின்னா ரெக்கையை வெட்டி அதை பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று கடிக்குதுங்க, மூக்கை வெட்டிடும், நகம் படுதுன்னு சொல்லி நகத்தை வெட்டிடும். இப்படியெல்லாம் வெட்டும்போது என்ன தவறுதலாக அது எலும்புகள் கட்டாகி அது வாழ்க்கை ஃபுல்லாக ஊனமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளை எப்படி கூண்டில் அடித்தா நம்மளால் இருக்க முடியும், அந்த மாதிரி தான் கிளிகளும் அதையும் நம்ம கூண்டில் அடித்து நம்ம ஒரு கைதி மாதிரி ஜெயில் அடைச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி செயலில் தயவு செஞ்சு ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ இப்போ விழிப்புணர்வு அதிகமாக ஏற்பட்டனால மக்கள் தானாக முன் அவங்க வளர்க்குற கிளிகளை ஒப்படைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்கிட்ட ஒரு 3 கிளி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா கிளி வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிளி வளர்த்துறது சட்டப்படி குற்றம். ஸோ அது தெரிஞ்சு நாங்கள் அந்த கிளியை வாங்கி எங்களுக்கு தெரிஞ்ச விவேக் அண்ணா அவங்க ரெஸ்கியூ டீமில் இருக்காங்க, இதில் கூப்பிட்டு சொன்னோம்.
அவங்ககிட்ட நாங்கள் முறைப்படி நாங்களாக முன் வந்து ஒப்படைச்சிட்டோம். ஸோ நாங்கள் என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் ஸோ அது எங்ககிட்ட இருந்தது ஒரு வாரம் 2 வாரம் தான். அந்த 2 வாரத்துலேயே அது எங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக அட்ராக்டிவாக பழகிடுச்சு. ஸோ இதனால் எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் வளர்த்தணும். இருந்தாலும் கிளி வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃப்ரீடமாக சந்தோஷமாக இருக்குமோ இந்த மாதிரி கிளிகளும் ஃப்ரீடமாக இருக்கணும். ஸோ அப்படின்றதுக்காக நாங்களாக முன் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளி ஒப்படைச்சிட்டோம். தயவு செஞ்சு கிளிகள் சொன்னதை சொல்லும், நம்ம கூட மனுஷங்க கூட நல்லா ஒன்றி பழகும், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்காம அந்த பறவைகள் அதுவும் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கணும். ஸோ மக்களே, கிளிகளை வளர்த்துறதும் விற்கிறதும் சட்டப்படி குற்றம். இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வனத்துறை வந்து ரொம்பவே வலியுறுத்திட்டாங்க. இதுக்கு மேலே கிளிகள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக வனத்துறைக்கு கூப்பிட்டு சொல்லிடுங்க. அல்லது யாராவது வளர்த்திட்டு இருக்கிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சாலும் வனத்துறையோட இலவச எண்ணான 18004225454556ங்கிற எண்ணுக்கு நீங்கள் உடனே கூப்பிட்டு சொல்லலாம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மகேஷ்குமார். பாய்.